ஒரு புஷ்பத்தையாவது எடுத்து சுவாமியினுடைய திருவடியில் வைக்கணும். அன்னின்னைக்கு குடும்பத்தில் தர்மம் சேர்ந்துட்டே இருக்கும். ஒருத்தர் மகாபரிவாள்கிட்ட போய் நான் லட்சம் பிராமண போஜனம் பண்ணுறேன்னு வேண்டிட்டேன், எனக்கு அவ்வளவு சக்தி இல்லை, என்ன பண்ணுறது? யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி. அது அப்படியே அந்த அட்சதையை கொண்டு வந்தால் இங்கே குருவாயூரப்பனுக்கு ஒரு மாதம் நிவேதனம் ஆகும். இந்த 3000 திருமந்திரத்தில் ஒன்று திருமூலருடைய திருமந்திரம். யாவர்க்குமாம் இறைவர்க்கோர் பச்சிலை. அன்னின்னைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரவர்கள் ஸ்நானங்களெல்லாம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு நெத்தி கட்டிண்டு ஒரு விக்கிரகமோ படமோ ஒரு கேலண்டரோ ஒரு மூர்த்தி ஒரு வீட்டில் இல்லாமல் இருக்காது. ஒரு புஷ்பத்தையாவது எடுத்து சுவாமியினுடைய திருவடியில் வைக்கணும். ஓர் பச்சிலைன்னார். ஏன் வைக்கணும்னா ஒரு குடும்பத்தோடு நம்மளை பகவான் வச்சிருக்கானேங்கிற ஒரு கிருதஜ்ஞதை. ஒரு வீட்டை கொடுத்து சம்சாரம் குழந்தைகள் நம்மளை நல்ல நிலையில் பகவான் வச்சிருக்கானேங்கிற ஒரு நன்றியை தெரிவிக்கிறதுக்கு ஒரு திருவடியில் ஒரு புஷ்பம். யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி. நம்ம மகாபரிவா இதை ஒரு தர்மமாகவே பண்ணினா 50-60 வருஷம் பண்ணியிருக்கா. இந்த தர்மத்துக்கு பிடியரிசி திட்டம்னு பேர். இப்படி தான் பாடசாலையில் நடத்தினா பெரியவா. அதுக்கு இன்னொரு அந்த 3 வீல் போட்ட ஒரு சைக்கிள் ஒரு வண்டி இருக்கும். அதில் அந்த பாடியில் எழுதியிருக்கும் பிடியரிசி திட்டம். வாரம் ஒருத்தர் கலெக்ட் பண்ணிட்டு போவார். இந்த வீட்டுக்காரா பண்ண வேண்டிய காரியம் என்னன்னா, அந்த ஆற்றுல எத்தனை பேர் இருக்காளோ 4 பேர் இருந்தான்னு வச்சுக்கோ. சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த 4 பேருக்கு தலைக்கு ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வைக்கணும். தினப்படி 2 பேர் இருந்தால் 2 பிடி, 3 பேர் இருந்தால் 3 பிடி, 4 பிடிச்ச பிடி ஒரு பிடி அரிசி. அதை தான் சொல்கிறார் அவர், உண்ணும் போதொரு கைப்பிடி. ஒரு மாதம் இப்படி எடுத்து வச்சோன்னு வச்சுக்கோங்க, பார்த்தா நமக்கே பிரமிப்பாக இருக்கும். அது அப்படியே அந்த அட்சதையை கொண்டு வந்தால் இங்கே குருவாயூரப்பனுக்கு ஒரு மாதம் நிவேதனம் ஆகிடும். ஐயப்பனுக்கு நிவேதனம் ஆகிடும். ஏதாவது வேத பாடசாலை வச்சுருந்தா அங்கே கொண்டு கொடுக்கலாம். ஒரு பிடியரிசி திட்டம்னு நம் அன்னின்னைக்கு குடும்பத்தில் தர்மம் சேர்ந்துட்டே இருக்கணும். அதனால தானே வாசலில் கோலம் போடுறோம். கோலம் போடுறது தர்மம், அழகு இல்லை, தர்மம். இப்போ கோலம் போடுறது அழகு, மின்னெல்லாம் போட்டு இருந்தது தர்மம். இப்போ ஏன் அழகுன்னா, கோலம் போடுறதுக்குன்னே ஒரு மாவு கிடைக்கிறது, அது கல் மாவு. அதால் போட்டால் பாபம்தான் வரும். கோலம் போடுறதா இருந்தால் அரிசி மாவில் போடணும். இதை கதையில் கேட்டுவிட்டு சில மாமி என்ன பண்ணுறா, மிக்ஸு பண்ணிக்கிறேன். அது ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வந்துவிட்டு திருமூலர் சொன்ன மாதிரி உண்ணும் போது கைப்பிடின்னு 5 பிடி அரிசி மாவை மிக்ஸு பண்ணினா பாபம். அது ஏமாற்றக்கூடாது. எதுக்கு? ஒருத்தர் மகாபரிவாள்கிட்ட போய் நான் லட்சம் பிராமண போஜனம் பண்ணுறேன்னு வேண்டிட்டேன், எனக்கு அவ்வளவு சக்தி இல்லை, என்ன பண்ணுறதுன்னார். அப்போ பெரியவா சொன்னால் நிறையா முட்டை பொரி வாங்கிக்கோ, ஆத்தங்கரைக்கு போ, ஒரு மாதம் தொடர்ந்து மீனுக்கெல்லாம் போடுன்னார். லட்சம் மீனுக்கு போட்டார். லட்சம் பிராமண போஜனம் சரியாக போச்சு. அதுபோல் நாம் ஒரு பிடி அரிசி மாவில் கோலம் போட்டால் நமக்கு ஒரு பிடி சின்னது 1000 எறும்புக்கு வயர் ரொம்பிடும். இது ஒரு சுலபமாக அன்னைக்கு சகசிர போஜனம். நிறைய நமக்கு என்னன்னா ஏதாவது பிராணி சாப்பிடணும். நீ அப்படி வச்சுட்டேன்னா காக்கா கொத்தும், குருவி கொத்தும்.
இது மாதிரி பட்சிகள் சாப்பிடும். அன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு புண்ணியம் வரணும். யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி. புண்ணியம் வராமல் புண்ணியம்தான் காப்பாற்றணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.